ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், 1985 வரை விஜயகாந்த் நடித்து படுதோல்வி அடைந்த 13 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை வெற்றி படங்களாக சொல்லுகிறோம். 50 நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை தோல்வி படங்கள், அதாவது படுதோல்வி படங்கள் என்று சொல்கிறோம். இப்பொழுது விஜயகாந்த் நடித்து 50 நாட்களுக்கு கீழே ஓடிய, அதாவது படுதோல்வி அடைந்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது 1985 வரை மட்டும். முதலில் அகல் விளக்கு, விஜயகாந்த் சோபா நடித்த படம், ஆர் செல்வராஜ் இயக்கிய படம். இந்த படம் 15 நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்த படமாக அமைந்தது. அடுத்து நீரோட்டம், இந்த படம் 15 நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து நூலருந்த பட்டம், இந்த படமும் 15 நாள் என்ற அளவில் ஓடி தோல்வி அடைந்தது. அடுத்து ஆட்டோ ராஜா, விஜயகாந்த் காயத்ரி நடித்த படம், கே விஜயன் இயக்கிய படம். இந்த படமும் 30 நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து சிவந்த கண்கள், இந்த படமும் 30 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து நான் சூட்டிய மலர், இந்த படமும் 15 நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து மதுரை சூரன், இந்த படமும் 40 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து மெட்ராஸ் வாத்தியார், விஜயகாந்த் சசிகலா நடித்த படம், விஜயபாஸ்கர் இயக்கிய படம். இந்த படமும் 40 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து சபாஸ், இந்த படமும் 40 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து சத்தியம் நீயே, பி மாதவன் இயக்கிய படம். இந்த படம் 20 நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து சந்தோஷ கனவுகள், விஜயகாந்த் நளினி நடித்த படம், ஆர்சி சக்தி இயக்கிய படம். இந்த படமும் 40 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து புது யுகம், விஜயகாந்த் சிவகுமார் விஜய் நடித்த படம். இந்த படமும் 40 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து ஏமாற்றாதே ஏமாறாதே, விஜயகாந்த் அர்ச்சனா நடித்த படம், வி.சி. குகநாதன் இயக்கிய படம். இந்த படமும் 30 நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது. ஆக இந்த 13 படங்களும் 1985 வரை விஜயகாந்த் நடித்து படுதோல்வி அடைந்த படங்களாகும். 1986க்கு பிறகு படுதோல்வி அடைந்த படங்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிவர்ஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கடலை சந்திக்கிறேன். நன்றி.